டான்ஸ் மாரத்தான் வெர்ஷன் 2.0 இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பெருசாக வந்து அட்ராக்ட் ஆகலை. இந்த டாஸ்க் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வழியாக பிக் பாஸ் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்குன்னு ஒரு தனி பிளேஸ் என் ஹார்ட்டில் வந்து இருக்குது. ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா கேரக்டர் கொடுத்து அந்த பாட்டு டக்குன்னு வரும், டக்குன்னு அவங்க ஓடி போய் வந்து டான்ஸ் ஆடணும். அவங்க இண்டிவிஜுவல் டேலண்ட் அங்கே வந்து தெரியும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு வந்து போன வாட்டி ஞாபகம் இருக்குது, அருண்லாம் வந்து சூர்யா கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ அவர் அந்த கிட்டார் வாசிச்சுக்கினே போகிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த வாட்டி எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து பண்ண வச்சுருக்கலாம். பட் ஆனால் அந்த கிளாக் டாஸ்க் இருக்குது இல்லைங்களா, ஸோ 45 மினிட்ஸ் வந்து இது பண்ணோம். அது வந்து ரியலி சூப்பர் மைண்ட்ஃபுல் டாஸ்க்காக வந்து இருக்குது. பட் அதை முடிச்சுட்டு ஒரு சாங் போடும் குரூப்பாக வந்து அந்த டான்ஸ்க்கான ஒர்த் அங்கே தெரில. அவங்க சும்மா குரூப்பில் இது மாதிரி சும்மா ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு போட்டு வந்துடுறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த டாஸ்க் வந்து பெருசாக வந்து அட்ராக்ட் ஆகணும். டான்ஸ்க்கான அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கான இது வந்து அங்கே தெரியல, அந்த சுத்தமாகவே தெரியல. அதே இன்னொரு பக்கம் யோசித்து பார்த்தா இவங்களுக்கு வந்து கேரக்டர் வந்து கொடுத்து நீங்கள் இந்த கேரக்டர் தான் கொடுக்கணும், டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னால் இவங்க கேரக்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? முதல்ல இந்த ஜுவல்லரி டாஸ்க்லேயே வந்து எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. யாருமே சுத்தமாக ஒன்றுமே பண்ணல. ஸ்டார்டிங்கில் வந்து ஆக்ட் பண்ணாங்க, அப்புறம் போக அவங்க ரியல் கேரக்டரே வந்துச்சு. ஸோ அதனால் வந்து பிக் பாஸ் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒன்லி திங் இந்த டாஸ்கில் வந்து என்ன மிஸ் ஆகுதுன்னா என்டர்டைன்மெண்ட். அதான் சொன்னேன், ஒருத்தர் ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அந்த பாட்டு வரும், மேட்சாக அவங்க அந்த ட்ரெஸ் மாதிரி போட்டுட்ருப்பாங்க, மேட்சாக நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதான் சொன்னேன், போன சீசனில் அருண் டான்ஸ் ஆடினது எல்லாருமே டான்ஸ் ஆடுறது மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த சீசனில் அது ரொம்ப மிஸ் ஆகுது. அதான் சொல்கிறேனே, இவங்க அந்த கேரக்டர் கொடுத்துருந்தாலும் இவங்க சரியாக பண்ணியிருப்பாங்களா? அதை திருப்பி சண்டை வந்து அது மாதிரி தான் பண்ணியிருக்க போகிறாங்க. சரி, அதனால தான் வந்து பிக் பாஸ் வந்து இந்த வாட்டி டான்ஸ் மாரத்தான் 2.1 மாற்றினாங்களா அப்படின்னு தெரில. ஸோ எனிவே பட் அது கொஞ்சம் மிஸ் ஆக தான் செய்யுது. பட் எனக்கு இந்த இது வந்து டான்ஸ்க்கு ஒன்றுமே பண்ணல சார். குரூப்பாக ட்ரெஸ்லாம் இது பண்ணிக்கிறாங்க, குரூப்பாக போய் ஆடுறாங்க, வந்துடுறாங்க, அவ்வளோதான். தவிர அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை. அந்த கடைசியில் ரிசல்ட் தெரியும் போது, அந்த கிளாக் அந்த ரிசல்ட் தெரியும் போது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இந்த டாஸ்க்கே வந்துடுச்சு அப்படின்னு, அந்த டான்ஸ் டாஸ்க்னால் வந்துச்சு அப்படின்னா ஷோ வந்து முடிய போகுது அப்படின்னு அர்த்தம். 70 டேஸ்க்கு வந்துச்சு இல்லைங்களா? எனக்கு வந்து என்னடா இது 70 டேஸாக பார்த்துட்ருக்கோமா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வருது. ஏன் அந்த ஆச்சரியம் வருது அப்படின்னா, ஒரே மாதிரி தான் போகுது. ஸோ வீக்கெண்ட் வருது, விஜய் சேதுபதி எல்லாரையும் வந்து ஏன் இன்னும் நீங்கள் ஏன் சரியாக இல்லதோ 30 நாள் வந்துச்சு, 40 நாள் வந்துச்சு, 50 நாள் வந்துச்சு, 60 நாள் வந்துச்சு, 70 நாள் வந்துச்சு சொல்கிறாரே தவிர அங்கே எதுவுமே ஒரு சேஞ்சஸ் நடந்த மாதிரியே தெரில. அதுதான் வந்து மெயின். இது வந்து ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து அந்த பால் கலெக்ட் பண்ணுற டாஸ்க் வந்து பிக் பாஸ் சொன்னார் பார்த்தீங்களா, இப்போ தான் வந்து நீங்கள் ரூல்ஸ் படி விளையாடி இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அசிங்கப்படணும், சந்தோஷப்படக்கூடாது. இப்போ தான் எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ தான் அவங்க டாஸ்க்கே வந்து கரெக்டாக ரூல் படி விளையாடுறாங்கன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம். பட் நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது, அசிங்கம் தான் பண்ணுவோம் அவங்க. ஸோ எனிவே கைஸ், நீங்களும் சொல்லுங்கள், இந்த டான்ஸ் மாரத்தான் 2.0 டாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.